ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம் தி ஒயிட் டே அப்படின்ற ஒரு ஹாரர் கேமாக தாங்க விளையாட போகிறோம். இது ரொம்ப பெரிய ஹாரர் கேமாக, என்ன பெரிய ஹாரர் கேம்னு நாம் பார்ப்போம். எங்கள் வீட்டுக்கிட்ட இடி அடிக்குது, ஆனால் இங்கே வெயில் அடிக்குது. ஏன்னா இப்போ மழை சீசன் வேறு. எங்கள் ஊரில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சின்னா வெளியே போகாமல் இருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது. இந்த பொண்ணு ஏதோ டைரியை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏதோ பேஜுக்கு நேச்சர் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறா, எடுத்து நல்லா உத்து பார்க்குறாங்க. திரும்பி வைக்க போகும்போது இது இதாகிடுச்சிங்க பாருங்க. அப்போ புக்கு இருந்ததா, இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நான் சில மிஸ்டேக் இதில் நோட் பண்ணியிருந்தேன், இன்ட்ரோ மட்டும்தான் பார்த்தேன். ஸோ இவன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்க, கையில் இருந்த புக்கை காணோம். இப்போ அங்கே போயிடுச்சு, அந்த டேபிளுக்கு மேலே. யாரெல்லாம் இதை நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரில. அடுத்து அங்கே ஓகே, இப்போ கூப்பிடும்போது அதை விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க. பின்னாடி கரெக்டாக காமிச்சிருக்கானுங்க, விட்டுட்டு போயிட்டா. ஸோ திரும்பி பார்த்துட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டுறாத, அவள் இங்கே மறந்துட்டு போயிட்டா, அவள் என்னை திரும்பி பார்த்தா அப்படின்ட்டு ஜாலியாக இருப்பா இன்னத்துக்கு. சோனரி அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். தி ஸ்கூல் ஒயிட் டேன்னு வந்துச்சு, டச் பண்ணியாச்சு, உள்ளேயும் வந்தாச்சு. ஸோ இப்போ செட்டிங்ஸ்க்கு போகணும். செட்டிங்ஸ் போயாச்சா? இப்போ ஈஸி போகலாம். வெரி ஈஸி செட்டாவது ரொம்ப, அதாவது எனிமையே இல்லாமல் ஆக்கிடும். ஸோ அப்படி வேணாம், ஈஸியாக இருக்கட்டும், அப்போ தான் எனிமி இருப்பாங்க. ஆனால் அப்படியே கிராணி மாதிரியே இருக்குது. அந்த புக்கு தான் நினைக்கிறேன் அந்த கிஃப்ட்டு. அதுவும் ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு. கேமராலாம் இருக்குது. அது ஏங்க எனக்கு தெரிஞ்சுது, இவங்க கிட்டத்தட்ட 12 மணிங்க. சாரி 10 மணிக்கு வந்திருக்கும் இங்கே. டேய் வேணாண்டா, நமக்கு இந்த பொழப்பு வேணாண்டா. அவளுக்காக உன் உயிரை பலி கொடுத்தாதா? 10 மணிக்கு போயிருக்காங்க. இவன் அவனுக்கு அந்த லவ்வுக்காக உன் உயிரை விட்டுறாதடா. வேணாண்டா, சொல்கிறது கேளு. முடிஞ்சு, அவ்வளோதான். ஷட்டரும் க்ளோஸு. இனி வெளியவே போக முடியாது. நான் எங்கேயோ பார்க்குறேன், அவன் மட்டும்தான் இருக்கான் போலையே. தெரியும்டா எனக்கும், போங்கடா. ஓகே, இது மொபைல் கேமு. பிசியில் விளாண்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நான் பிசிக்கு போகல. அது ஏன் அப்படின்ட்டு உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா பிசியில் எந்த கீ எந்த டைமில் கொடுக்கணுன்னு இதில் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுதுங்க எனக்கு. அதனால தான் நான் இப்போ மொபைலில் வந்திருக்கேன். ஓகே, இது ஒரு ஸ்கூல் தான். இது என்னது, டாக்குமெண்ட்டா? எங்கள் ஃபோனுங்க, அதில் தான் எழுதிருக்கு அவுட் ஆஃப் சர்வீஸ்னு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க, சும்மா போயிடுவோம், அவ்வளோதான். அவங்களே இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குறானுங்க, எதுக்கு நம்ம பச்சின்னு போயின்னுக்குது அப்படின்ட்டுலாம் நீங்கள் விட்டுறாதீங்க. நான் அப்படி தான் ஒரு கேமுக்கு பண்ணேன். அந்த கேமு முடிஞ்சே போச்சு. அது ஒரு நோட்ஸில் இருந்துச்சு, அந்த டிப்ஸை நான் பார்க்காம போயிட்டேன். அது எனக்கு சோதனையாக முடிஞ்சிச்சு. அதனால் மறுபடியும் கேமை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தால் என் கையில் இருந்த பொருள் தான் இந்த மூலிகையாமா. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு மறுபடியும் கேமை விளாண்டு முடித்தேன். நமக்கே விளைவு எடுத்துக்கொண்டிருது.
ஐ திங்க் there's someone in here. ஓ, நான் நினைக்கிறேன் இங்கே யார் இருக்காங்கன்னு. ஏங்க ஆமாங்க, அந்த பொண்ணுங்க. இல்லை 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 இல்லை, இது அந்த பொண்ணு இல்லை. அப்படின்னு பார்க்குறாங்க. ஓ காட், நீ எதுக்கு இங்கே வந்த? நான் பயந்துட்டேன், சாரி அப்படின்னு நம்ம கேட்குறோம். நான் சும்மா ஒருத்தரை பார்க்க வந்தேன். இவன் ரொம்ப ஆள் புதுசாக இருக்கானே. ஆமாம் ஆமாம், இவன் ஆள் புதுசு போல. நீ போய் பேசு. நீ யாரு? நீ யாரை பார்க்க வரணும்? நான் நேற்று ஒருத்தரை பார்த்தேன், முடி நீளமாக இருக்கும், அவங்கள பார்க்கணும். ஓ அவங்களா? அப்போ நீ இந்த ஸ்கூலுக்கு கிஃப்ட் கொடுக்க தான் வந்திருக்க. ஏன் எங்களெல்லாம் பார்த்தவங்களுக்கு பொண்ணு மாதிரி இல்லையா? அதுவும் கரெக்டு தான். சரி, நான் இப்போ உனக்கு என்ன சொல்லியாகணும்? சரி வா. எங்கே வானது? என்ன சொன்னுச்சின்னே புரியலையே. பாதி புரிஞ்சு பாதி புரியல. ஓகே, அடுத்து தேங்க்யூ, நீங்கள் இந்த உதவி பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. ஓகேங்க, ஏதோ ரூமுக்குள்ளே வந்திருக்கா. என்ன ரூமு? வெல்கம், இதுதான் கேர்ள்ஸ் பாத்ரூம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கியா? 2 ஆப்ஷன் வந்திருக்கே, எதோ கொடுக்கலாம். ஏதோ ஒன்று கொடுப்போம். என்னது ஒரி பண்ணுறியா? ஆனால் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இங்கே இல்லையே. சரி, நான் உங்களுக்கு 2 சான்ஸ் தரேன். அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஓட்டை இருக்குது, அது வழியாக கூட போயிருக்கலாம் இல்லையா? தேங்க்யூ, இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு லேடரை வச்சு தான் இதுக்குள்ளே ஏற முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே பார்க்க முடியும். ஒரு லேடரா? அது எங்கே இருக்குது? இது ஓப்பன் பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியுது. இது என்னது? ஃப்ளிட்டு டிப்பு பெண்ணா? என்னடா ஃப்ளிட்டு டிப்பு பெண்ணு? வெளிநாட்டு பெண்ணு போல். இங்கே இல்லை, இது ஓப்பன் ஆகலை. வேறு எதுங்க? இங்கே எதுவும் இருக்கு ஓப்பன். ஓ, வயர் கட்டுங்க. அதாவது கிராண்டியில் வருமே, செயின் கட்டர் மாதிரி இது வயர் கட்டரு. ஸோ இந்த லேடர் நமக்கு போதும்னு நினைக்கிறேன். அந்த நீளமாக பொண்ணுச்சே, அது பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பேர் தெரிஞ்சால் வச்சு அதை கண்டுபிடிச்சி போயிடலாம். பேரே எனக்கு தெரியாதே. பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். இன்னும் இந்த பொண்ணுங்க தான் நின்றுக்குதா? ஓகே, இப்போ இது மேலே நம்மளால் ஏற முடியுமா? ஓ, நம்ம தான் கிளிக் பண்ணுமா? ஆமாங்க. ஓகே, வந்தாச்சு. இப்போ ஒயர் கட்டை வச்சு இப்போ கட் பண்ணுமா? ஓகே, கட் பண்ணியாச்சுங்க. இவ்வளோ ஸ்பீடாக பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நம்ம போகுதுமா? ஆமாங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம தவழ்ந்து போயிட்டுருக்கோம். இங்கே தானே? எங்கே இருக்கா? யாருங்க அது? அடேங்க அப்பா, போடு போடு. ஐயோ, யாரு அவன்? ஐயோடா, கிளாஸ்லேருந்து வந்ததுக்கு இந்த அடி அடிக்கிறான்.
ஏங்க உங்களுக்கு சத்தம் உங்களுக்கு சத்தம் கேட்குதா மன்னிச்சிடுங்க. ஏன்னா வந்து மழை பெய்யுதுங்க, அதனால் நான் அந்த மழையை தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ ஒய் பண்ணிக்காதீங்க. என்னங்க அப்படி அடிக்கிறாங்க, அடேங்க அப்பா. இப்படி அடித்தால் எவனாலையும் தப்பிக்க முடியாது. எப்படியோங்க வெளிநாட்டு டீச்சர் மட்டும்தான் இப்படிலாம், நம்ம டீச்சர்லாம் அப்படி இல்லைங்க. நம்ம டீச்சர்லாம் அப்படி இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, டீச்சர் பேச்சை கேளுங்கடா அப்படின்ட்டு சொல்கிறது. ஏங்க நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கடைசியாக ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதை திருப்பணும். இப்படி ஒரு திருப்பு அவ்வளோதான், திருப்பியாச்சு. ஓகேங்க, நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டேன், திரும்பிட்டே இருக்குங்க. அது அப்படியே திரும்பிட்டே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இப்போயும் ஓப்பன் ஆகலை. ஸோ இன்னொன்று ஸ்க்ரோல் பண்ண போல். ஓ, இங்கேயும் ஒயர் கட் பண்ணுமா? பச்சுக்கு அவ்வளோதான்டா. இதுக்கும் கிளிக் பண்ணும் போலையே. எனக்கு கிளிக் பண்ணுற மாதிரி வருது, உங்களுக்கு எப்படி வருது அப்படின்ட்டு சொல்லுங்கள். அடா ஓடேங்கப்பா, என்னது இது? எங்க இதுதான் மாயாஜால மந்திரம். ஐயோ, எங்கேயோ வந்துட்டோமே. இது என்ன இடம்னு கூட நமக்கு தெரியாது. என்னால் எதையும் பார்க்க முடியல. இங்கே ரொம்ப டார்க்காக இருக்குது, டோரும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அது டார்க்காக இருக்கா? ஏங்க இங்கே மழை இன்னும் வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து கதவை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் சவுண்டு கம்மியாகி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் மழை சத்தம் கேட்காத மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுறேன். அது கைஸ், இங்கே சத்தம் வரலன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, இந்த மந்திரத்தை நம்ம எடுத்தாச்சு. ஒரு ஸ்ப்ரேவும் கிடச்சிருக்கு, அதையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போகணுன்னு தான் நமக்கு தெரியல. பட் ஆனால் காண்டு வந்துச்சோ. யாரா இது? அதே பொண்ணு தாங்க இது. அதே பொண்ணா? இல்லைனா அந்த நீளமாக முடிச்சிருக்கியாதா? ஸோ ஏதோ கொடுத்துருக்கேன். ஓ, நீ பயப்படலையா? ஓகே, நீ தைரியசாலி தான். ஆனால் இந்த ஸ்கூல் கொரியன் ஸ்கூல், உனக்கே தெரியும்ல. இங்கே வந்தவங்க யார்? அவ்வளோ சீக்கிரம் இல்லை, பார்க்காத. பயந்துட்டியா? இப்படி ஒன்று பயமுறுத்துறது எனக்கு ஜாலியாக இருக்கு. நீ இவ்வளோ நேரம் பயப்படலன்னு சொன்னியே, இந்த பூ அப்படின்னு, அதுக்கே நீ பயந்துட்ட. என்னென்ன நடந்தா என்ன ஆபத்து தெரியுமா? இங்கே பாரு, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு ஓடிடு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லுது. ஒரு கீயை கொடுத்துருக்கு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இது நம்மளை பார்க்காது. அடோ பாவி, இன்னும் என்னென்னலாம் நடக்கும்னு எனக்கே தெரியாது. இதுக்கு மேலே நீயே தான் உன்னை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்மளை கழட்டி விட்டு போயிடுச்சு. சரி, பரவாயில்லைங்க, நம்ம ஒரு ப்ரோ பிளேயர், நம்ம இப்படிலாம் விட்டு கொடுக்கக்கூடாது. ஏங்க இது ஆரம்ப இடங்க. ஆடா பாவி, ஆரம்ப இடங்க இது. எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்களா? சுற்றி ஒரே இடம்தான். ஓகே, யார் அது? செக்யூரிட்டியா? அடேங்கப்பா, பயங்கரமான சேசிங்க.
ஓ செம்மையாக இருக்குங்க. ஏதோ சூரியன் நம்மளை நோக்கி வர மாதிரியே இருக்கு. ஏய் இப்படி தோட்டிட்டு வாங்க. ஏய் பாய்ஸ் ஹாஸ்டலில் நீ என்னடா பண்ணுற அப்படின்ட்டு க்ளோஸ்டி. யார் அது அப்படின்ட்டு. ஏங்க இது இந்த நார்மலாக போட்டு ஒரு பொண்ணுச்சு அது கூட இருந்தது தானே இது படிய பொண்ணு நினைக்கிறேன். இப்போ தான் சத்தம் குறையுது. ஏன் இப்படி பண்ணுற நீ? இங்கேருந்து ஒழுங்காக போயிடு. நீ அவளை தேடுறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு அவ கிடச்சாக்கணும். இல்லை இது ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்கூல். இங்கே பேய்கள்லாம் இருக்கும். என்னது பேயா? பேயோ நாயோ? நான் அதுக்கெலாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓ அப்போ நீ சின்ன பையன் இல்லையா? ஓகே ஓகே, நான் உன்னை குழந்த மாதிரின்னு தான் நினச்சேன். ஆனால் நீ படா கில்லாடியாக இருக்க. ஏதோ ஒன்று இங்கே இருக்க ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு பயமாக தான் இருக்கும். ஓ உண்மையாக தான் சொல்கிறேன். இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ தனியாக தான் அவங்கள தேடி ஆகணும். அதனால தான் நீ கேட்க மாட்டியா? என்னவோ போ, ஆனால் நீ தனியாக தான் பார்த்து தேடி ஆகணும். சரி நான் போகிறேன், பி கேர்ஃபுல் அப்படின்ட்டு போதா. ஓஹோ அப்படின்ட்டு நம்ம பயப்படக்கூடாது. பேய் வந்தாலும் நாய் வந்தாலும் வேணாம் 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 அந்த அந்த வார்த்தையெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் பேய் மானத்துக்கே அவமானம் ஆகிடும். அதனால் விட்டுருவோம், விடுங்க. அங்கே போதுங்க அந்த பொண்ணு. அப்பா இது என்னடா இடம்? ஓகே, இது என்ன கவுண்டிங் ஏரியாவா? கவுண்டர் ஏரியாவா என்னது? ஓப்பனாக இருக்கு என்னவோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு இடத்த ஃபைன் பண்ணியாச்சு. இன்னும் 4 இடம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அவங்கள ஃபைன் பண்ண முடியுமோ? பார்ப்போங்க. ஓகே, இன்னும் தடவை நல்லா பார்த்துப்போம். ஓகே ஓகே ஸோ கைஸ், இது என்னது? அதாங்க ஃப்ளட்டு டிப்பு பென்னு. ஸோ இங்கே தான் இருக்குது. சேம் மில்கா? சேம் மில்க்கு ஏங்க? இது என்னங்க சேம் மில்க்கு? ஒரு மில்க்குன்னு சொன்னால் தான் இது ஓப்பன் ஆகுமா? அது எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஓகே, அதை கிளியர் பண்ணி விட்ருவோம். அதுதாங்க ஃப்ளட்டு டிப்பு பென்னு. அப்போயே நான் சொல்லிட்டேனே. இது என்னது? லைட்டர். லைட்டர். இங்கே நம்ம வந்திருக்கோம். இங்கே அதை வச்ச உடனே ஏதோ ஒலி வருது. ஓகேங்க, டம் அப்படின்ட்டு பாம் மாதிரி வெடிச்சிச்சு. ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஏங்க இது என்ன இடம் தெரியுதா? அது தாங்க சீக்ரெட் ஷட்டர் இது பேர். ஸோ ஷட்டர் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே ஒரு டோர் இருக்கும். ஷட் இது என்னது? 2/8? என்ன 2/8 ரூம்ஸோ? அப்போ ஒன்றுங்க இருக்கு. ஆமாங்க, ஒன்றுங்க இருக்கு. அப்போ 1ல் தான் அவள் இருப்பாளா, இல்லை 8ல் இருப்பாளா? என்னங்க இது?
ஏதோ ஃபோன் மாதிரி இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி போவோம். ஏங்க இதெல்லாம் நம்ம வந்த வழிக்கே திரும்ப வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நோட்ஸ் இந்த ஜெனிட்டஸ் மெயில் பாக்ஸா. மிஸ்டர் சான் டெம்பரேட்டர்லி லாக் இன் த செகண்டா. ஓகே, இதில் நான் அதெல்லாம் படிக்கல, சில மெயின் இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் இருந்துச்சு, அதை மட்டும் படிச்சுட்டு போயிட்டேன். ஓகே, இப்போ எல்லா டிப்ஸும் எனக்கு தெரியுங்க, எல்லாமே தெரியும். அந்த ஷீட்டை என்னது ஷீட்டா லெட்டரா? மெயில் பாக்ஸு, ஜெனிட்டஸ்க்கு வந்த மெயில் பாக்ஸ் சான் அனுப்புனேன் அது. ஸோ இது தாங்க அந்த அடித்து இழுத்துட்டு போனானே ஒருத்தன், அவ்வளோனோட இடம் அது, அந்த ஸ்டெப்ஸ் ஏரியா. ஸோ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே அன்லாக் பண்ணிட்டோம். ஓகே, என்னங்க நம்ம வந்த வழியிலே திரும்ப வராமல் இருக்கே. வெயிட், இது இந்த 2 பேர் இந்த இடம் தானே? ஆமாங்க, வெயிட், இதுங்க ஏங்க நம்ம வந்த இடத்துக்கு திரும்ப வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஏங்க அவன் தாங்க, வாங்க ஓப்பன் வேணா, அதாங்க அந்த செக்யூரிட்டி. செக்யூரிட்டி உன்னை விட மாட்டேன். இப்போ நம்ம எங்கேயாச்சும் போய் ஒளியணும். இது என்னது? டூல் பெல்ட்டா? என்ன பெல்ட்டு? வாங்க. இப்போ இவன்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சாகணும். எப்படி தப்பிக்கிறது? அந்த இடத்தையே சுற்றி வந்தாச்சு நம்ம. அப்போ போன வழியிலே திரும்ப போகணுமோ? அப்படிதாங்க நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த கேமில் டோரை ஓப்பன் பண்ணி போட்டிருக்கானுங்க போல். இப்போ நம்ம ஓடணும் அப்படின்ட்டு, அதாவது நம்ம ஓப்பன் பண்ண உடனே மறுபடியும் அதுவே க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒன்றத்தை வச்சுருக்கானுங்க போல். எனக்கு இப்போ தாங்க ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு புரியுது. ஸோ இங்கே இருக்குது, நம்ம அந்த கோடை தேடணும். ஸோ இதுதான் அந்த கோடுன்னு நினைக்கிறேன். டூல் பெல்ட்டான் இது பேர். ஸோ இதை வச்சு நம்ம அதை அன்லாக் பண்ண முடியுமா என்ன? ஸ்கூல் மேகசினா? ஓகே, இது என்னது 3125 இதுங்க பார்ப்போம். தப்பாக போடுறேன்னு நினைக்கிறேன். அன்லாக்டா? என்னடா தப்பாக போட்டேன்னா கரெக்டாக போட்டேன்னா? எனக்கே ஞாபகம் விடுங்க. எனக்கு என்னமோ 4123ன்னு தோணுது. ஆமாங்க, 4123ங்க. அது நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். அது 4123. ஓகேங்க. இப்போ இந்த இடத்த நம்ம எப்படி திறக்கிறது? இது அந்த ஸ்டெப்ஸ் ஏரியா. ஏன்னா ஒருத்த அடித்து கீழே வந்தான். ஆனால் அந்த வெண்ட் எங்கன்னு தான் தெரில. நம்ம அந்த பார்த்த வெண்ட்டு இங்கே தானே அவன் வந்தான். ஸோ இங்கே இல்லை, கீழே வந்தான். அதாவது நம்ம சுற்றி ஒரே இடத்துக்கு தாங்க வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மறுபடியும் ஒரே இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம திரும்பி போனால் முதல் இடத்துக்கு தான் போவோம். ஸோ இந்த இடம் ஓகே, அது நமக்கு தெரியாத, அதனால விட்டுறலாம். ஸோ வந்த இடத்துக்கே திரும்பி வந்துக்கிட்டு இருக்கோம். யோ எப்பாடி, ஐயோ எவ்வா, என்ன ஃபீடு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லைன்னா செகண்டில் மாட்டியிருப்பேன்.
ஏங்க யாருங்க அது? ஐயோ பேய் 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 கீழே வந்துச்சு. ஓ ஷீட்டா, நான் கூட பேய் பேய் பேய். ஐயோ ஐயோ பக்கத்தில் வருது. என்ன காணாமல் போயிடுச்சு. ஓ மன்னிச்சிட்டிங்க. ஸோ ஆர்டிஜி அப்படின்றதால பயந்து ஓடிட்டியா? ஸோ பயந்து ஓடிடு, ஏன்னா நான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள். ஸோ ஆத்துமோன் அது என்னமோ தெரில, அது வந்து லாக்டாமா, அந்த டோரு லாக்டாமா. ஸோ அதுக்கு வந்து ஏதோ கீ வேணுமா போல். அந்த கீயை நம்ம அப்புறமா தேடிக்கலாம். யாருங்க அது? என்னங்க அந்த செடியை வணங்கிட்டு போகுது? என்ன செடி அது? அப்படி இது நம்ம வந்த வழி. என்ன செடியை வணங்கிட்டு போகுது? நான் காணோம். அதுக்குள்ளே காணோமா? அது எங்கே போச்சு? அவ்வளோ ஸ்பீடாக எங்கே போயிருக்கும்? ஓ இங்கே இல்லை 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 இல்லை. ஏங்க இது இந்த நீட்டை முடி வச்சுக்கினீங்க அது? வாட் ஆர் யூ டூயிங் இன் த ஹவர்? அதாவது இப்போ வந்து ஒரு 12 இருக்கும், சாரி 11 இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? நீங்கள் எதுக்கு வந்த அதை சொல்லு. நான் வந்து உன் புக்கை கொடுக்க தான் வந்தேன். ஓ நான் இங்கே தான் இருப்பேன். ஏடி என்னங்க அது? ஓ ஷிட், அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுச்சு. ஆடா பாவி, ஆடா பாவி, ஒரே ஒரு சாவியை போட்டுட்டு போயிருக்கு. எதாச்சியாக பார்த்தேன்டா, அதுவும் முடிஞ்சு போச்சுடா ஒரு செகண்டில். இதான் இங்கே இருக்கு பாருங்க அது. ஸோ இதுக்கு வந்து இதை ஏதாச்சும் ஹார்டான ஒரு போல் வேணுமா? ஹார்டான போலுக்கு நான் எங்கே போவேன்? ஹார்டான போகலாமா? ஹார்டு. அதுக்கு நான் இந்த கண்ணாடியவே உடச்சி அப்படி தான் வெட்டணும். அது என்னால் பண்ண முடியாது. ஆனால் அந்த எதுக்கு அவளை இழுத்துட்டு போயிருக்கோம் அது? அது ஒரு கேள்வியாக கருதப்படும். ஓகேங்க. ஸோ இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை, இதுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஓகே, இன்னும் வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கலை. ஓகே கைஸ், இன்னும் நம்ம அதை கண்டுபிடிக்கல. சீக்கிரம்டா, வேகமா பற்ற வை. அது என்ன தெரில, பற்ற வச்சுட்டேன். ஓ நைஸ் நைஸ் நைஸ். அங்கே ஏதோ போச்சு பார்த்தீங்களா? ஓகேங்க, நான் கஷ்டப்பட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டேன். கஷ்டப்பட்டுலாம் வரல, ஏற்கனவே வந்த இடம் தான், அதை அப்படியே ஆப்போசிட்டாக போட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து வந்த வழி. அப்பா வந்தபடியே போதும். இது என்னங்க, இதுவும் அந்த படிக்கட்டு வழியா? ஓ இதுங்க அந்த டீச்சர் இழுத்துட்டு போனானே அந்த இடங்க இது. வெயிட், அந்த இடமா? அது அந்த இடமா? அந்த இல்லைங்க, இது அந்த இடம் தாங்க. ஐயோயோ அந்த இடங்கள் அது. அதை நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுதுங்க. நம்ம போகிற இடத்துல மட்டும் ரெட்டாக இருக்கு. நம்ம கையில் கேண்டில் இருக்கு போல், அதனால தான் அப்படி இருக்கு. அங்கே என்னங்க ஏதோ ரெட்டு கலரில் இருக்குது. ஓகே, இது ஓப்பன். நான் அன்லாக் பண்ணிட்டேன் அப்படின்றான். நாங்கள் இது ஏதோ அவ்வளோ பெரிய குரூப் ஃபோட்டோ இருக்குது.
ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து இதை ஓப்பன் பண்ண முடியுமா? பஜக்கு ஆல் வஜக்கு. ஐ அன்லாக் இட் அப்படின்ட்டு கத்துறான். இதுக்குள்ள இதுங்க அந்த நோபிட்டா டோரேமான்லாம் இருக்குமே அதுங்க. இதெல்லாம் வச்சு அது மேலே கையை வச்சு ஜம்ப் பண்ணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், யாராலையும் முடியாது. அது வந்து நோபிட்டா இடத்துல மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்படி தான் இது நோபிட்டா ஸ்கூலா? வாய்ப்பு இருக்குது. எஸ், வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெட்டு கூட இருக்குது பாருங்க. அதே தான் இது, சேம் அதே தான். இது இல்லைங்க, ஏதோ காயின் ஆகுது. 1983 1986 1994 1996 இதெல்லாம் அவார்டு போலையே. அடாடாடாடாடா, பயங்கரமான அவார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் யாருது அப்படின்ட்டு தெரில. எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலில், அதனால அவங்க கழுத்தில் மாட்டிட்டு அப்படியே எடுத்துவாங்க போல். கொஞ்ச நாளைக்கு கூட விட மாட்டாங்க போல், அப்படியே எடுத்துவாங்க போல். ஸோ வந்து கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, பிராண்ட் இருக்குது. அடுத்துலேயும் கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, பிராண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெண்டுலேயும் மட்டும் கோல்டு சில்வர் மட்டும்தான் இருக்குது. பிராண்டை வந்து காணோம், அது எங்கே போச்சுன்னு எனக்கும் தெரில. ஸோ இது வந்து ஏதோ நம்பர் போடுறதுன்னு நினைக்கிறேங்க. 4259. ஓகே, அவள் லாக்கர் போல். லாக்கருக்குள்ளே தங்க வைக்கணும்னா ஏதோ பாய்சன் இருக்குது. என்ன பாய்சன் இது? என்ன பாய்சனாக இருக்கும்? செக் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, என்னது இது? இதை பற்ற வைக்கணுமில்ல? பற்ற வை. ஓப்பன். பற்ற வைக்கணும்னா வெடிச்சிச்சு. இதெல்லாம் வெடிக்க வைக்கணுமா? நம்ம வெடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் போடு. அவ்வளோதான், வெடிஞ்சிச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே 4 இருக்கும். அதையும் மூட்டி தட்டி உடச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் அதோட உயிர் போலங்க. இந்த வேரோட உயிர். இன்னும் நிறைய இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒன்று பார்த்தேன், அதையும் அழிச்சிடலாம் இப்போது. அவ்வளோதான். கையெல்லாம் வச்சு அப்படியே உடைக்கிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம கையை வச்சு உடைக்கல, ஏதோ கன்னை வச்சு நினைக்கிறேன். ஆனால் அப்படி இருந்தாலும் சத்தம் கேட்குமே, ஆளுங்களாம் வந்து மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கையை வச்சு தான் உடைக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க ரத்தங்க. நோ ஏங்க, அதுக்குள்ளே இருந்தது ரத்தம். அதை பார்க்காதீங்கோ, அது ரத்தம் அப்படின்னு நினச்சிங்கன்னா. நோ இன்னும் நிறைய இருக்கு அந்த மாதிரி. அதெல்லாம் இன்னும் நம்ம போக தான் கண்டுபிடிச்சாகணும். இதுக்குள்ளே இருக்கும். போய் பார்ப்போம். இதான் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, ஆரம்பத்திலே ஒட்டை சாவு. அவ்வளோதான். அடுத்து ஓகே, ஓப்பன். அவ்வளோதாங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ இதை ஓப்பன் பண்ணி அடேங்க அப்பா, என்னடா அது? இங்கே தான் இருக்கு. இதுக்குள்ளே போட்டாச்சு. சென்டரில் இருக்குது என்னது? எது இருக்கே சென்டரில்? ஓகே, போட்டுட்டு போயிட்டோம். என்னாச்சு? சிக்கிக்கிட்டோங்க. குத்திட்டா. கேம் ஓவர். ஏய், என்னடா அதுக்குள்ளே கேம் ஓவர் ஆயிடுச்சு? ப்ளீஸ் வெயிட்டா. அடா பாவி, கேம் ஓவர்னு விட்டிங்களேடா. நம்ம ஏதாச்சும் ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோவை இத்தோடு நான் முடித்து கொள்கிறேன்.
அடுத்து இதை பார்ட் 2 போட வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா இதோடையே இதை வந்து முடிச்சிருக்கேன். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகே, பாய்.